சரிங்கத்த, என்ன இப்போ? நான் வந்து சமைக்கணும் இன்னைக்கு, அப்படிதானே? சரியத்த, நான் சமைக்கிறேன். வீட்டில் காய்கறி எல்லாம் இருக்குதா? எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்களா? சரி விடுங்க, நானே போய் பார்த்துக்கிறேன். என்ன இருக்குது என்னன்னு பார்த்துட்டு நானே இன்னைக்கு சமைக்கிறேன். நீங்க பேசாம இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, சரியா? என்னடி சொல்லிட்டு இருக்கற? நீ சமைக்கிறியா? உனக்கு தான் ஓரளவும் தெரியாதே. சரி விடுங்க, தெரியல தெரியலன்னு சொல்லிட்டே இருந்தா அப்புறம் எப்பதான் நானும் கத்துக்கிறது? கத்துக்கலனாலும் திட்டுறீங்க, செய்யறேன்னு சொன்னாலும் உனக்கு தெரியாதுங்கிறீங்க. அப்புறம் நான் என்னதான் பண்ணட்டும்? சரி, இன்னைக்கு எப்படியே நான் சமைக்கிறேன். நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு தான் உடம்புக்கு இன்னைக்கு முடியலன்னு சொன்னீங்களா? கஞ்சி குடிச்சிட்டீங்களா? இதான் மாத்திரை ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிங்க. அதுக்குள்ள நான் ஏதாவது சமைச்சு வைக்கிறேன். அப்புறம் எந்திரிச்சு மத்தியானம் சாப்பிடுவீங்களாமா? சரியாத்த? என்னமோ பண்ணு போ. சரி, நான் சித்த நேரம் படுக்கிறேன். சரியா? என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத. அது வேணும் இது வேணும் ஏதாவது கேட்டு நச்சு குடிச்சிட்டு வராத. எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குற கொடு. கொஞ்சம் சலுப்பா வேற இருக்குது. சரியா? கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சாலாச்சும் சரியாகுதான்னு என்னன்னு பாக்குறேன். சரிங்கத்தா, நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு செஞ்சு போடுங்க. அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். சரியாத்தா? நான் வந்து உங்களை எதுக்கு எழுப்பி தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன். சோறாக்கிட்டு வந்து கூப்பிடுறேன். அப்ப வேணா எந்திரிச்சு சாப்பிடுவீங்களாமா? அது வரைக்கும் தூங்குங்க. என்னமோ போ, ஏதாவது புத்தி வந்தா சரி. சரிங்கத்தா, நான் போய் வேலையை பாக்குறேன். நீங்க மறக்காம மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்புறமா படுங்க, சரியா? காப்பி ஏதாவது போட்டு தரட்டா? குடிச்சிட்டு படுக்கிறீங்களா? இல்லடி சின்னப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி. இப்பதானே கஞ்சி குடிச்சு அதுவே போதும். சரி, நான் மாத்திரை சாப்பிட்டு படுக்கிறேன். நீ வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு அது இது போட்டு உருட்டி சத்தம் போட்டு என்னை எழுப்பி விட்டுறாத. சரியா? சரிங்கத்தா. இன்னைக்கு எப்படியாச்சும் நல்லா சமைச்சு அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்குவோம். என்னமோ பண்றான்ட்டு போறா. இனி என்ன கூத்து பண்ண போறாளோ என்னமோ. போ, என்னமோ பண்ணி தொலைட்டு நம்ம கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம். எங்க இந்த மாத்திரை எங்க வச்சேன்னு தெரியலையே. என்ன ஃபோன் அடிக்குதாட்டு இருக்குது? ஹலோ? ஹலோ, நான் அழகையோட ஹஸ்பண்ட் பேசுறேங்க. ஓ, அழகியோட வீட்டுக்காரரா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன? இல்லைங்க, கொஞ்சம் வீட்டுக்கு போனீங்கன்னா அழகிய கொஞ்சம் ரெடியா இருக்க சொல்லுங்க. கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லுங்க. நான் வந்துட்டு இருக்கிறேன். அவகிட்ட ஃபோன் இல்லையா? சரி, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓ, அப்படியா? சரி சரி, நான் சொல்லிடுறேன். சரிங்க, வைக்கிறேன். ஏன் அழகி, உன்னோட வீட்டுக்காரர் தாண்டி ஃபோன் பண்ணாரு. தெரியுது நீலா, நீ பேசுறது பார்த்தாலே தெரிஞ்சது. என்ன சொன்னாரு? எங்க வெளியே கூட்டிட்டு போறாராமாடி? உன்னை ரெடியா இருக்க சொன்னாரு. வந்துட்டு இருக்கிறாராமா. அதுதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. வீட்டுக்கு போனா சொல்லுங்கன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி போ, உங்க வீட்டுக்காரர் ஏதோ கூப்பிடுறாரு. எங்க உன்னை கூப்பிட்டு போறக்கு நீ போய் ரெடியாக போ. சரி நீலா, என்னத்த ரெடியாக போற? அப்படியே கிளம்ப வேண்டியதா வந்தா. சரி அழகி, அப்புறம் உங்க வீட்டுக்காரர் வந்தா நீ பார்த்து போயிட்டு வா. நான் அப்புறமா சாயங்காலமா வர்றேன். சரியா? சரி நீலா. அழகி வீட்டுக்காரராவது பரவாயில்ல. ஏதோ அழகி அங்கே இங்கேன்னு ஏதோ கூட்டிட்டு போறாரு. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா பாத்துக்கிறாரு. பரவாயில்ல அந்த மனுஷன். நமக்கு ஒன்று வந்து வாச்சிருக்கேன் டொப்பிக்காரன். ஒரு இதுக்காக மாட்டான். அதனால புருஷன் சொல்லிட்டு எதுக்குதான் இருக்கிறான்னு எனக்கே தெரியல. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறானா வரானா ஒரு இது இல்லை நமக்கு. யாருடா இது மறுபடியும் ஃபோன் அடிக்கிறது? ஹலோ? நீலா, நான் தாண்டி. எங்கடி இருக்கிற? ஏசன பிள்ளை, இங்க அழகி வீட்டுக்கு தான் வந்தேனா? நான் இப்பதான் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கிறேன். ஏன் சொல்லு. நீலா, நீ எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வாடி. போசன பிள்ளை இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, அப்பெல்லாம் நீ கூப்பிடவே இல்லை. சரி, நான் எங்க வீட்டுக்கு போறேன்டி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்னடி பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? அங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? பேசாம இங்க வா எங்க வீட்டுக்கு. நானே நீ இருக்கிற தைரியத்துல தான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நீ எதுவும் பேசாம சீக்கிரமா வா. சரிடி, புலம்பாத, வர இரு. சரிடி, வா. இவன் நம்ம முடிவு எடுத்துட்டாங்கறான். சீக்கிரம் வாங்குறா. என்னன்னு ஒன்றும் புரியலையே. நிலா, வாடி வாடி. சொன்னது பரவாயில்லையே, சீக்கிரம் வந்துட்டியே. நானே வீட்டுக்கு போலாம் நினைச்சு போயிட்டு இருந்தேன். அப்பதான் ஃபோன் பண்ணி வாங்குறேன். எதுக்குடி வர சொன்னேன்? நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நீ எடுக்கவே மாட்டேன். நான் அப்பயே உனக்கு கூப்பிட்டேன், நீ எடுக்கவே இல்ல. சரி, அப்படியே நான் அழகி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, சரி அவ எங்க வெளியே போறாங்களாமா புருஷன் பொண்டாட்டி. சரி, நான் என்ற வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தா உடனே வா வான்னு கூப்பிடுறேன். எதுக்குடி கூப்பிட்டேன் இவ்வளவு அவசரமா? வேலை இருக்குதுடி, அதுக்கு தாண்டி கூப்பிட்டேன். என்னது வேலை இருக்குதா? சீத்தக்கா மலரக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லல வேலை இருக்குதுன்னு. ஏதோ தோட்டத்துக்கு ஏதாவது வர சொன்னாங்களா? யாசனப்புலாம் அது இந்நேரத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க எங்கிட்ட எதுவுமே சொல்லலையே, ஏதோ தோட்டத்துல வேலை இருக்குதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அந்த வேலையும் சொல்லலை. நான் எங்க வீட்டுல வேலை இருக்குது, அதுக்கு தான் நீ வர சொன்னேன். எனக்கு உங்க வீட்டுல வேலை இருக்குதா? உங்க வீட்டுல வேலை இருந்தா என்ன எதுக்கு வர சொல்ற? நான்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் தெரியாதனமா உங்க வீட்டுக்கு வந்து வாசலால கூட்டி விடுன்னு சொல்லி என்ன அவ்வளோ பெரிய கிரவுண்டாட்ட கூட்ட வச்சுட்டேன். இடுப்பெல்லாம் போயிடுச்சு எனக்கு. வாரு, இனியெல்லாம் என்னையெல்லாம் கூட்டு சொல்லாத. என்னால முடியாது. நானே என்ற வீட்லயே காலையில அத்தனை வேலையை செய்ய முடியாமல் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். நேற்று வேற ராத்திரி சரியா தூங்காதனால ஒரே தூக்கமா வர மாதிரி இருக்குது. நானே அதனால தான் வீட்டுக்கு போய் சித்த நேரம் படுக்கலாம்னு நினைச்சுதான் போயிட்டு இருக்கிறேன். இவனோட இவ வீட்டு வேலையை கூப்பிட்டு என்னை செய்ய சொல்றாளாட்டு இருக்குது. என்னால முடியாது சின்ன போடி, நீயே போய் பாருப்போ. நீ ஒன்றும் வீடு வாசலெல்லாம் ஒன்றும் கூட்ட வேண்டாம். என் கூட மட்டும் வந்து கொஞ்சம் நில்லு, சரியா? எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லு, அது போதும். எனது உன் கூட வந்து நிக்கணுமா? ஐடியா சொல்லணுமா? என்னடி சொல்லிட்டு இருக்கற? எதுக்கு ஐடியா? அது வந்து என்னன்னா,
ஆகாத வேலைடி. நானே எங்க வீட்ல சரியா சமைக்கிறது இல்ல வைக்கிறது இல்ல. இதுல நீ வேற என்னை வந்து ஐடியா கொடுங்கற. எங்க வீட்லயே எங்க அத்தை தானடி செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் உனக்கே தெரியுமே. நானே எது செஞ்சாலும் நல்லா இல்லன்னு என்ற புருஷன் திட்டிட்டே கிடக்குறாரு. நானே ஒன்றும் செய்யறதே இல்ல. நீ வந்து என்ன சமையல் பண்ணி தர சொல்ற? அதுவும் இல்லாம நாளா செஞ்சாலும் நல்லா இருக்காதுடி. ஏன்டி இப்படி எல்லாம் சொல்றா? நான் தான் ரொம்ப மோசம், நீயாச்சும் கொஞ்சம் பரவாயில்லையில. உனக்கு தான் ஓரளவுக்கு தெரியுமே. நீ வந்து என் கூட நின்று எனக்கு கொஞ்சம் சொல்லு. அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணா செய்யலாண்டி. பாவண்டி எங்கள் அத்தைக்கு இன்னைக்கு உடம்புக்கு முடியலடி, அவங்களால சமைக்க முடியல. சரி, அவங்கள நான் எப்படியாச்சும் இன்னைக்கு சமையல் பண்ணி அசத்தணும். அதுக்கு தான் உனக்கு வர சொன்னேன். நீ என்னடானா இப்படி நிற்கிற, என்னமோ சாக்கான மாதிரி. நான் சமைக்க தானடி போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு நீ வாயை பொழந்துட்டு இப்படி சாக்காகி நிற்கிறா? இவன் என்ன நம்ம சொன்னதுலேருந்து வாயை பொழந்துட்டு நிற்கிறா? நம்ம சமையல் கட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னோம். என்னமோ போருக்கு போகிறேன்னு சொன்ன மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறா இவோ. ஏ நிலா, அடியே நிலா. சொல்லுடி சின்னப்புலா, என்ன? என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கிற? இவருக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? எதுக்குடி தன போல சிரிக்கிற? அது இல்லடி சின்னப்புலா, அன்னைக்கு ஒரு நாள் மீன் குழம்பு வைக்கிறேன்னு வச்சில, அதை நினைச்சடி. அதை நினைச்சது சிரிப்பா வந்துருச்சு எனக்கு. சிரிடி சிரி, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குது இல்ல? பேசாம வா எங்க வீட்டுக்கு, இங்கேயே நின்று பேசிட்டு பா. வா கிச்சனுக்கு போலாம், எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறா, சமைக்கலாம் வா. பெருசா அன்னைக்கு மீன் குழம்பு வச்சதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கிறான். வா, இன்னைக்கெல்லாம் நல்லா சூப்பரா செய்யலாம். அதுக்கு இல்லடி சின்னப்புலா, அன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சி இல்ல. பாவம் உங்க மாமியார் அன்னையில இருந்து தான் உன்னை சமையல் கட்டு பக்கமே சுத்தமா விடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு மீன் குழம்புல பருப்பெல்லாம் போட்டு வைப்பாளா? நீ வச்சிருக்கிறவாறு அன்னைக்கு உங்க மாமியார் கழுவி கழுவி ஊத்துனாங்களே, அதை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தாங்க முடியலடி எனக்கு இப்போ. அது எப்பவோ நடந்தது, அதையே இப்ப பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு இல்லடி சின்னப்புலா, மீன் குழம்புல பருப்பு போட்டு வச்சவாரு அந்த சமையல் உனக்கு மட்டும் தாண்டி வரும், பாக்கி யாருக்கும் வராது. நல்ல புதுவிதமான சமையல் தான் அப்போ. சும்மா வள வளன்னு பேசிட்டே இருக்காத, வா. இன்னைக்கு என்ன சின்னப்புல சமைக்க போற? ஏன் கறிகிரி ஏதாவது எடுத்து வச்சிருக்கிறியா? கறி குழம்புல ஏதாவது பருப்பு போடுற ஐடியா வச்சிருக்கிறியா? என்ன பருப்பு போடலாம்னு நினைச்சிருக்கிறா? நல்ல வேலை நீ பருப்பு பத்தி ஞாபகப்படுத்தின. பாரு, நான் பருப்பு வேற எங்க இருக்குதுன்னு தெரியல. சரி வா போய் பார்க்கலாம். சரிடி சின்னப்புலா, என்ன சமைக்க போற முதல்ல அதை சொல்லு. ஓரளவுக்கு சிம்பிளா செஞ்சாலும் நல்லா செய்யணும்டி. எங்க அத்தா அப்படிதான் நினைப்பாங்க. கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா டேஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால நிறைய ஐட்டம் எல்லாம் செய்ய வேண்டாண்டி. ஏதோ ஒரு குழம்பு சோறு ஒரு காய் செஞ்சா போதும், சரியா? சரி சின்னப்புலா, என்ன குழம்பு வைக்கிற? குழம்பு வைக்கிறியா இல்ல வைக்கிறோம்? நீயே சொல்லு, இதுல என்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கலாம். குழம்புனா என்னடி, அரைச்சு வைக்கிறியா இல்ல பருப்பு போட்டு வைக்கிறியா? பருப்பு போட்டே வைக்கலாம் நிலா, யாருக்கு அரைச்சிட்டு இருக்கிறது? அதுவும் இல்லாம அரைக்கிறக்கெல்லாம் என்ன போட்டு அரைக்கணும்னு எனக்கே தெரியாது. அப்புறம் உனக்கு வேணா தெரியுமா, சொல்றியா? இல்ல அது சரிப்பட்டு வராது. எனக்கும் அரைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அத்தை தான் எல்லாம் கொடுப்பாங்க, நான் பாட்டு அரைச்சு கொடுத்துருவேன். அதுல அவங்க என்னென்ன போடுறாங்கன்னு எனக்கே தெரியாது. நமக்கு அது சரிப்பட்டு வராது. நீ ஏதாவது சிம்பிளா செய்யற மாதிரி செய். சரி, ஏதாவது பருப்பே போட்டு ஏதாவது சாம்பார் ஏதாவது வெயி. ஏதாவது முருங்கை சாம்பார் வச்சுக்கிறியா? அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் நிலா, சாம்பாரே வச்சுக்கலாம். ஆனா முருங்காவே இல்லையேடி. இங்க வாரு, எங்க அத்தை எல்லா காய் வாங்கி கூடையில வச்சிருக்காங்க, முருங்காவை காணோம். பரவாயில்லடி சின்ன புள்ள, உங்க அத்தை வாரு என்னென்னமோ காயெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. எங்க அத்தையெல்லாம் இப்படி வாங்க வைக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ மெயினா இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தான் ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்க. முட்டைக்கோசு இந்த மாதிரி தான் கிடக்கு எங்க வீட்டுல. பரவாயில்ல, உங்க அத்தை வாரு என்னமோ காலிஃபிளவர் அதே மாதிரி பச்சை கலர்ல அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது. அதுவா? அதுதாண்டி ப்ரூ கோழியம்மா. என்னது ப்ரூ கோழியா? ப்ரூ காப்பி தான் எனக்கு தெரியும். இது என்ன ப்ரூ கோழிங்கிற? என்னமோ போசன புள்ள, உங்க அத்தைக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது, நமக்கு தெரியல வாரு. அதெல்லாம் எனக்கே தெரியாதுடி. ஒரு நாள் எங்க அத்தை தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாட்டுக்கோழியும் பிராய்லர் கோழியும் தான். இந்த ப்ரூ கோழியெல்லாம் எனக்கும் தெரியாது. சரி விடு. அது கிடக்குது. இப்போ முருங்காய் வேணுமே. முருங்காய் என்னடி பஞ்சமா? அதான் நம்ம ஊர்ல தான் நிறைய மரம் இருக்குதே, முருங்கை மரம். சரி சரி, அதே உங்க வீட்லயே இருக்குமேடி. அட ஆமா இல்ல நிலா, பரவாயில்ல போ. எங்க வீட்லயே இருக்குதுல்ல, எனக்கே தெரியல பாரு. அதெல்லாம் எங்க அத்தை தான் புடுங்குவாங்களா, அதனாலயே எனக்கே தெரியல. நான் அந்த பக்கமே போறதே இல்லை. சரி, என்னடி நிலா, எனக்கே ஃபர்ஸ்ட் தூக்கமா வருது. சரி, ஒரு காபி ஃபர்ஸ்ட் போடலாம். நீ அதுக்குள்ள இந்த 2 முருங்காய் பொரிச்சிட்டு வரியா? நான் காபி போட்டு வைக்கிறேன். காபி குடிச்சிட்டு அப்புறம் சமைக்கலாம். ஆமா சின்ன பிள்ளை, எனக்கு காபி குடிக்கணும் போலதான் இருக்குது. சரி சரி, காபி போடு. அதுக்கு முன்னாடி அரிசி எடுத்து ஊற வை. சரியா? அரிசி ஊறாம எப்படி சாப்பாடு செய்வேன்? அப்புறம் பருப்பையும் வேக வை. நான் அதுக்குள்ள 2 முருங்காய் பொரிச்சிட்டு வரேன். கத்திரிக்காய் ஏதாவது இருக்குதாடி சாம்பாருக்கு போடுறதுக்கு? அதெல்லாம் கத்திரிக்காய் எங்க அத்தை வாங்கி தான் வச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. சரி சரி, அப்ப அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு பருப்பையும் வேக போட்டுட்டு அப்புறம் காபி போடு. நான் 2 முருங்காய் பொரிச்சிட்டு வரேன் டக்குன்னு. சரிடி நிலா. சரி, இவன் என்னமா அரிசி எடுத்து ஊற போடணும்னா சரி, அதையாச்சும் பண்ணலாம் முதல்ல. இது இல்லைண்ணா பருப்பா? என்ன எல்லா பருப்புமே மஞ்சள் கலர்ல இருக்குது. இப்போ என்ன பருப்பு போடுறதுன்னு என்னன்னு தெரியலையே. இந்த நிலா குந்தாணி வேற முருங்காய் பொரிச்சிட்டு வரேன்ட்டு போய் என்ன ஆரம்பிச்சு இன்னும் காணுமே. அவள் வந்தாலாச்சும் கேட்கலான்னு நினச்சா இன்னும் அவளையும் காணோம். என்ன பண்ணுறது? அடுப்பு வேற பற்ற வச்சாச்சு, சட்டி வேற காஞ்சிருச்சு. சரி போ, ஏதோ ஒன்று போட்டு விடலாம், வேகட்டும். சரி, பருப்பு வேற வேகட்டும், பாலும் அதுக்குள்ளே காயட்டும். நம்ம இந்த நிலா குந்தாணி வரக்குள்ள காய்கறியாச்சும் ஏதாச்சும் கட் பண்ணி வைக்கலாம்.
எங்க இந்த கத்தி வேற காணோம். இந்த அத்தா கத்தியெல்லாம் எடுத்து எங்கே தான் வைப்பாங்கன்னே தெரியலையே. ஐயோ, இந்த சமையல் கட்டுக்குள்ள ஒவ்வொரு பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது. எந்த காலத்துல நான் சமைச்சு முடிக்கிறதுன்னு என்னன்னு தெரியல. சரி, கத்தி இல்லாட்டி என்ன, அதான் அருகாமணி இருக்குதாட்டுக்குது. அதை எடுத்து வச்சு உட்காந்து ஏதாவது அறுத்து வைக்கல அதுக்குள்ள அவ வரக்குள்ள. சின்னப்புல அடியே சின்னப்புல. வாடி வாடி, ஒரு முருங்கா பறிச்சுட்டு வரக்கு இவ்வளோ நேரமா? ஏய் நான் இருந்தது எனக்கு எட்டவே இல்ல. நானே அப்புறம் இது போட்டு குச்சி வச்சு தட்டி புடிங்கி எடுக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிருச்சு. அப்ப நீ போயிருந்தாலும் சட்டன் பொரிச்சிருக்கலாம். சரி சரி, எப்படியும் முருங்கா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சரி, கொண்டா அறுத்து வைக்கலாம். இதே சின்னப்புல கீழே இப்படி உட்காந்துட்டா. அதுவாடி, இந்த கத்தியை பார்த்தா எங்கே வச்சிருக்கிறாங்கன்னே தெரியல. எங்கள் அத்தை போய் கேட்கலான்னு நினைச்சு அவங்க வேற தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னை வந்து எதுவும் தொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. சரி, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இந்த அருகாமணி தான் கிடச்சிது. அதனால தான் இது கீழே வச்சு உட்காந்து காய்கறியாச்சும் அதெல்லாம் அறுத்து வைக்கலாம்னு நினச்சிட்டு உட்காந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. அருகாமணியில் அரைக்கொன்னு கீழே உட்காந்தாதான் நல்லா இருக்கும் அறுக்கிறதுக்கு. சரிடி, சரி இந்த அந்த முருங்காயும் அறுத்து வை. என்னடி சின்னப்புல அடுப்புல என்ன வச்சிருக்கிற? அதுவா நீலா, அதான் நீ தானே பருப்பு வேக போட்டு சொன்னேன். அதுதான் பருப்பு வேக போட்டுருக்குற. அது பால் பாரு காஞ்சிட்டு இருக்குதாட்டு இருக்குது. பருப்பு அளவெல்லாம் கரெக்டா போட்டுக்கிறியாடி? எனக்கு அளவெல்லாம் தெரியாதுடி, நான் பாட்டுக்கு ஏதோ குத்து மதிப்பாக எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். சரி சரி பரவாயில்ல சின்னப்புல, அதெல்லாம் பாத்துக்கலாம். பருப்பு வெந்துச்சுன்னா. அம்மா என்ன பருப்பு போட்டு வேக வச்சிருக்கிற? என்ன பருப்புனா மஞ்சள் கலர் பருப்பு தாண்டி. ஏய் மஞ்சள் கலர் பருப்பு தான், அது எனக்கு தெரியும். அப்பாடி, இப்போதாண்டி எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்னடி சொல்ற, நிம்மதியா இருக்குதா? ஆமாண்டி நீலா, பருப்பு எடுத்து வேக வைக்க போகிறப்போ நான் கூட மஞ்சள் பருப்பு போடணுமா இல்லை ப்ரௌன் பருப்பு போடணுமா க்ரீன் பருப்பு போடணுமான்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்டி. அப்புறம் எப்படி சரி, மஞ்சள் கலர் குழம்பு தானே வருது எப்போவுமே சாம்பாரில், அதனால மஞ்சள் கலர் பருப்பே போட்டு வேக வைக்கலாம்னு நினச்சிட்டு தான் அதை போட்டேன். அது சரியா தப்பா நினச்சிட்டு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வந்து மஞ்சள் கலர் பருப்பு தான் சொல்லிட்டா. இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்ன பருப்பு போட்டு வேக வைக்கணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி மஞ்சள் கலர் பருப்பு போட்டியா? ஏ சின்னப்புல, மஞ்சள் கலர் பருப்புலயே நிறைய இருக்குதுடி, அதுல எது போட்ட அது தெரியுமா உனக்கு? என்னடி திடீர்னு குண்டை தூக்கி போடுறா? இப்போதானடி சொன்னா மஞ்சள் கலர் பருப்பு போட்டால் போதும்னு. நீ என்ன மறுபடியும் அதுலேயே நிறைய இருக்குங்கிறா? ஏ ஆமாடி, அது என்னமா துவர பருப்பு கடலை பருப்பு அதெல்லாம் மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். அப்புறம் என்ன பாசி பயிறு அதெல்லாமே மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். நீ எதை போட்ட? வடப்பருப்பு கூட மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். நீ எது வேக வச்சிருக்கிற தெரியுமா உனக்கு? என்னது, மஞ்சள் கலர் பருப்புலேயே நிறைய இருக்குதா? ஆமாண்டி, நானே பருப்பு டப்பா திறந்து பார்க்க போகிறப்போ நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன சின்ன பிள்ளை சொல்ற, ஐடியா தோணுச்சா? ஆமாண்டி நீலா, என்ன பருப்பு போடுறதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு சரி, எங்கள் அத்தை இவ்வளோ பருப்பு வாங்கி வச்சிருக்கிறாங்களே, சாம்பாருக்கு போடுற பருப்பு இதுதான் ஏதாச்சும் எழுதி வச்சிருக்கிறாங்களா ஒன்றும் தெரியல. இவங்க எதுக்குதான் அந்த காலத்திலேயே என்னமோ 8வது படிச்சிருக்கிறாங்களாமா, பெரிய படிப்பாமா. இது கூட எழுதி வைக்க தெரியல எங்கள் அத்தைக்கு. இவங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? போய் கேட்கலான்னு நினச்சா எங்கள் அத்தை வேற எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறது தெரியாமல் யோசனை பண்ணிட்டு எல்லா பருப்புலையுமே ஒவ்வொரு டம்ளர் போட்டு வேக வச்சிருக்கிறேன்டி. என்ன சின்ன பிள்ளை சொல்ற, எல்லா பருப்புலையுமே ஒரு ஒரு டம்ளர் போட்டு வேக வச்சிருக்கிறியா? போ, இன்னைக்கு சாம்பார் வச்ச மாதிரிதான். யானையில் அப்படி சொல்கிறா? அப்போ சாம்பார் வைக்க முடியாதா? சின்ன பிள்ளை, ஏதாச்சும் ஒரு பருப்பு தாண்டி போட்டு வேக வைக்கணும். நீ எதுக்கு 4 பருப்பு போட்டு வேக வச்சிருக்கிற? சாம்பார்ல எல்லா பருப்பு வேற வேற மாதிரி தெரியும்ல, அப்ப என்ன பண்ணுவ? இது நல்லா இல்லாட்டி அப்படி என்னை சொல்லக்கூடாது. சரி சரி விடு, நம்ம தானே சாப்பிட போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி பரவாயில்ல விடு, எப்படியோ சரி பண்ணி சாம்பார் வச்சிடலாம். பருப்பு நல்லா வேகட்டும். அது சரி. சரி, அரிசியா சொல்லுங்க, ஊற போட்டியா என்ன? அதை என்ன பண்ணி வச்ச? அதுவும் அதே மாதிரி தாண்டி நீலா பண்ணியிருக்கிறேன். எங்கள் அத்தைக்கு ஒன்றுமே தெரியலடி. அவங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு தான் தெரியல எனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது, அவங்களுக்கே உருப்படியாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. எத்தனை அரிசி வாங்கி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? குண்டரிசி ஒன்று இருக்குது, வெள்ளை கலரில் ஒரு அரிசி இருக்குது, அப்புறம் என்னமோ கொஞ்சம் மஞ்சள் கலர் மாதிரி அரிசி இருக்குது. இந்த மாதிரி அரிசி இருந்தால் எந்த அரிசி சாப்பாட்டுக்கு போடுறதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ தெரியல. எல்லாத்துலேயும் எழுதியாச்சு வைக்கோனேன், அதை பார்த்தாச்சும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற இப்போ? நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி தான் பண்ணேன். அரிசியிலே எந்த அரிசி சாப்பாட்டுக்கு வைக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் அதில் ஒரு படி இருந்ததுல்ல, அதில் ஒவ்வொரு படி போட்டு எல்லா அரிசியுமே எடுத்து ஊற வச்சுட்டு விட்டுக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.